இந்த வீடியோவில் சீட் பால் விதைப்பந்து வந்துட்டு எப்படி வீட்டிலேயே தயார் பண்ணலான்னு வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு இப்போ நான் செம்மண் வந்து எடுத்திருக்கேன். செம்மண்ணும் கம்போஸ்ட்டும் எடுத்திருக்கேன். செம்மண் வந்துட்டு என்ன ரேஷியோவில் ஆட் பண்ணுறோமோ அதே ரேஷியோவில் கம்போஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் வீட்டில் வந்துட்டு கம்போஸ்ட் இல்லைன்னா செம்மண் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் ஈக்குவல் ரேஷியோ எடுத்துகிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன பாலாக வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த சீட் பாலுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கிற இப்போ எலுமிச்சை லெமன்லாம் வந்துட்டு நம்ம ஜூஸ் போடும்போது அந்த சீட்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கலாம். அப்புறம் நார்த்தங்காய் ஊறுக்காய்லாம் போடும்பொழுது நார்த்தங்காவுடைய விதைங்கள்லாம் வந்து நம்ம தனியாக எடுத்து வெயிலில் காய வச்சு நம்ம வச்சுருக்கலாம். இல்லைனா புளி கரைக்கும் பொழுது புளியோட கொட்டைங்கள்லாம் இருக்கும்ல, அதையும் வந்துட்டு நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்துட்டோன்னா இது மாதிரி நம்ம விதைப்பந்து வந்து தயார் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விதைகளெல்லாம் நம்ம காய வச்சுட்டு இந்த ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இது மாதிரி குட்டி குட்டி பால் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த விதைகளை வந்துட்டு நம்ம உள்ளே வந்து வச்சுக்கலாம். இப்போது வந்துட்டு நான் எலுமிச்சைப்பழோடைய விதையும் அப்புறம் புளி விதையும் வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ புளி கரைக்கும் பொழுது அந்த விதைங்களாம் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது சின்ன சின்ன பால் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளே விதையை வச்சுட்டு மறுபடியும் ஒரு குட்டி குட்டி பாலாக வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து நம்ம காய வச்சிடலாம். நம்ம ஃப்ரீயாக இருக்கும் பொழுது இது மாதிரி நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுட்டு எப்போல்லாம் மழை வருதோ அந்த டைமில் அந்த சீட் பால்ஸை வந்துட்டு காலியாக இருக்கிற இடத்துல இல்லை காடுங்க வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போட்டுட்டு வந்துடலாம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் மழை வரும் பொழுது இதை நம்ம தூவி